ஹலோ கைஸ், நம்ம இப்போ சோலோவாக கிளம்பிட்டோம். வழியில் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ் பசங்க இருப்பாங்க. நானே லவ் ஃபெயிலியர்னு வண்டி ஓட்டு போயிட்டு இருக்கிறேன். இங்கே எல்லாம் கப்பலாகவே இருக்கிறானுங்க. லவ் ஃபெயிலியர்னு வண்டி வண்டியை நான் தொட்டு பார்த்ததே இல்லை. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்டுங்குளா போகிற வழியில் இருக்கோம். நான் லாஸ்ட் டைம் காட்டுங்குளா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஏறினேன், 2 பேரோட ஏறினேன். இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டாக தனியாக ஏற போகிறேன். ஹையஸ்ட் ஆல்டிடியூட்னால கொஞ்சம் வந்து ஆக்சிஜன் லெவலில் கம்மியாக இருக்கும், என்னால் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்டா இவன் திக்கி திக்கி பேசுகிறான்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இனிமேல் சோலோ ரைட் பண்ண போகிறேன். வழியில் என்ன நடக்குதோ, யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட நான் வந்து அப்படி போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக ஃபுல் வியூ. இங்கே நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். ஸோ நம்ம வெஹிக்கிள் இங்கே இருக்குது. நம்ம இன்னும் வந்து லாங் வே டு கோ, ரொம்ப தூரம் போனோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன வேணால் நடக்கலாம், எப்போனா நடக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கோங்கிறது தான் வந்து எனக்கே இந்த மாதிரி இடத்துல வந்து தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் சோலோஸ் ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். பட் ஆனால் அதில் கிடைக்கிற அனுபவங்களும் லெசனும் அது நம்மளை ரொம்ப கற்றுக் கொடுக்க வைக்கும், நிறைய கற்றுக் கொடுக்க வைக்கும் நான் நம்புகிறேன். அண்ணன் மேலே பார்த்து போட்டு நான் அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கிறேன். பாய் கைஸ். பாய் பாய், மிஸ் யூ. போயிட்டோ, பார்த்து போயிட்டோ, சேஃபா. என்ன பண்ணுறது, இவரை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு. ஆ பாய் ப்ரோ. அம்மா பார்த்து போயிட்டோம். சரிங்க ப்ரோ, கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. ஆமாம், எதாவது கூப்பிட்றேன். ஓகே. நீங்கள் போய் பார்சல்லாம் பண்ணிட்டு ரூட்லாம் எனக்கு சொல்லுங்கள், எப்படி வந்தோம் எப்படின்னு. பேசிக்கோங்க. இல்லை, நான் ஸ்பித்திலாம் போகல ப்ரோ, அதெல்லாம் அடுத்த வருஷம் போனேன். இப்போ எங்கே போய் போகிறது? இப்போ நான் லடாக் அங்கே மட்டும் கவர் பண்ணிட்டு பேங்காங் போயிட்டு நான் வந்துடுறேன் ரிட்டன். நீங்கள் ரூட் போயிட்டு கூப்பிடுங்க. சரி, பார்த்து போங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஹலோ கைஸ், நம்ம இப்போ சோலோவாக கிளம்பிட்டோம் காட்டுங்குளா டாப்புக்கு. நம்ம க்ளவுஸ் உழுக்குது, ஆனால் நம்ம உழுக மாட்டோம். கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளால் எதையும் முடியும், எப்பயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம வேலையை பண்ண வேண்டியது தான். நமக்கு முடிச்சதை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ என்ன பிரச்சனைனா, ஒருத்தருக்கு வந்து ஆயில் லீக், இனியவனுக்கு வந்து ஆயில் லீக்கு ரியர் சஸ்பென்ஷனில், இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேலே போக போக தான் குளிரும். 14 டே 13 நான் ஃபுல்லாக எந்த வீடியோ எடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பேட் வைப்ரேஷன் இருந்தேன். எல்லாம் என்னோட பிளான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பாதியில் விட்டு போகிறாங்கன்னு. மறுபடியும் நான் சரி தனியாக போயிடலாம், பார்த்துக்கலாம். போகிற வழியில் எப்படியும் நமக்கு நல்லவங்க மாட்டுவாங்க, நல்லவங்க கிடைப்பாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம நுப்ரா வேலி போகிறோம், ரோடு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி காட்டுங்குளா போயிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஆல்டிடியூட் சிக்னஸ் மட்டும், ஆல்டிடியூட் மூச்சு மட்டும் கொஞ்சம் விட முடியாமல் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. தென் ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக. அப்புறம் வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து நுப்ரா வேலி வரைக்கும் போயிடலாம். அண்டரோ டிஸ்கித் வரைக்கும் போயிடுவேன். டிஸ்கித் போயிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே தான் இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இங்கே வந்து பர்மிட் கொடுக்கணும். ஓகே 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 நாங்கள் ஆல்ரெடி இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் அந்த இன்னர் பர்மிட்டெல்லாம். அது எப்படி எடுக்கணும்னு வந்து
RC bike. What do you want, sir? Bike RC sir. ये RC. तो परमिट है ना सर. Ah, permit. Okay, you want? RC किसके नाम पे है सर? आपके नाम पे है? पर्सनल है गाड़ी बाइक? I'm from Tamil Nadu. तमिलनाडु. Yeah. This is the bike is on your name. It's my uncle name, but I have a power of attorney. मैंने अंकल जी नेम जी कर लगा. ஆக்சுவலாக இவங்க வந்து யாருன்னா லோக்கல் ரெண்டல் பீப்புள். ஸோ இவங்களுக்கு தான் நான் வந்து பயந்துட்டு இருந்தேன். நான் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆக்சுவலாக வந்து என்னோட நேம் இல்லை, எங்கள் சித்தப்பா நேமில் இருக்குது. லே வரணும்னா வந்து வண்டி உங்கள் நேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்துங்களாக்கு 34 கிலோமீட்டர்ஸ் உங்கள் நேமில் தான் இருக்கணும் இப்படின்ட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் நான் சரி லோன் க்ளோஸ் பண்ணிட்டு என் நேமுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பவர் ஆஃப் அட்டார்னி ஒன்று இருக்குது, அது இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வாங்கிட்டேன். ஒரு ஸ்டாம்ப் சைஸ், அது எப்படி சொல்கிறது, ஒரு 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம கோர்ட்டில் போனோன்னா நம்ம கொடுத்துருவாங்க. ஒரு 300 அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க ஏன் நின்றுருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து லோக்கல் பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவங்க ரெண்ட் கொடுத்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வண்டி நேம் வந்து நம்ம பேரில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்றபடி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால வந்து அவங்க விட்டுட்டாங்க போல் போகணும். ஏன்னா இத்தனை நாள் வந்து இனியவன் இருந்தான், எல்லோரும் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. செயின் லூப்பும் அடிக்கலை, எதுவும் அடிக்கலை. ஸோ அதுதான் வந்து ஹிமாலயாஸ். மேலே எவ்வளோ குளிர்னு தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ நுப்ரா வேலி போகிற வரைக்குமே எனக்கு சோலோ பிரச்சனை இல்லை. நுப்ராவிலேருந்து நம்ம வந்து பேங்காங் போவோம். பேங்காங் போகிறப்ப வந்து டுட்டுக் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது, இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். அது நான் போக முடியுமா இல்லை டைம் கிடைக்குமான்னு தெரில. ஆல்ரெடி நேற்று நான் ஒரு நாள் லேயில் ஸ்டே பண்ணதுனால எனக்கு என்ன எப்படின்னு ஐடியா இல்லை. எனக்கு ஸ்பித்தி போகணுன்னு இருக்குது, எல்லா பக்கமும் போகணுன்னு இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து டைம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷன். பேங்காங் போகிற வழி வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், ஆஃப் ரோட்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த செக்மெண்ட் மட்டும் எப்படியாவது தாண்டணும். அதுக்குள்ளே நான் போகிற வழியில் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ் பசங்க இருப்பாங்க. நீங்கள் வேணால் நான் சொல்கிறேன் பாருங்க, அடித்து சொல்கிறேன், தமிழ் பசங்க இருப்பாங்க. நான் அவங்களோட தான் போக போகிறேன். இது பாருங்க, நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக பள்ளம். உளுந்தோன்னா வந்து கரணம் தப்பினால் மயணம்லாம். இங்கே தனியாக ஓட்டிகிட்ருக்கேன், யாருமே இல்லை. ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீலு. அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், அவசரமாக காலத்துங்களா போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். நாங்கள் அன்றைக்கே என்ன பண்ணியிருக்கணும், நைட் ஆனாலும் சரி என்னாலும் சரின்னு பிஸ்கெட் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். நானே லவ் ஃபெயிலியர்னு வண்டி ஓட்டு போயிட்டுருக்குறேன். இங்கே எல்லாம் கப்பலாகவே இருக்கிறானுங்க. ஏன்டா எனக்குன்னு வந்து வைக்கிறீங்க? வண்டி எடுத்துகிட்டு லடாக் வந்தால் அவனுங்க வந்து கப்பலோட விட்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ காய்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூவாக இருக்குது லடாக்கோடது. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குது, பட் அதுக்கு கீழே இருக்கிற வியூ தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக பள்ளத்தாக்காக இருக்குது. விழுந்தோன்னா ஆப்பு தான், சங்கு தான். பனிமலைகள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? இப்போ நான் வந்து வண்டி நிறுத்தி நான் வந்து க்ளவுஸ்க்கு வந்து ஒரு சில ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, நம்ம சர்ஜிக்கல் க்ளவுஸ் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளவுஸை போட்டு அதுக்கு மேலே இந்த வின்டர் க்ளவுஸ் போனேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கருதுங்களா வரப்போ எனக்கு இந்த வின்டர் க்ளவுஸ் போட்டுமே ஏதோ ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை. டேரெக்டாக வந்து உள்ளே குத்துது, குளிர் வந்து டேரெக்டாக உள்ளே குத்துது. அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு சில்னஸ் இருக்குது, பட் குளிர் எனக்கு தெரியல, ஓரளவுக்கு இருக்குது. தென் அதுக்கப்புறம் மேலே வந்து நான் வின்டர் ஜெர்க்கின் போட்டிருக்கேன். அதுக்கு உள்ள டிஷர்ட்டு, வின்டர் ஜெர்க்கின், அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கனால எனக்கு மேலேயும் எந்த அளவுக்கு எனக்கு குளிர் தெரியல. தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட்டுக்குள்ளே ஒரு ட்ராக் ஒன்று போட்டிருக்கேன். ட்ராக் மேலே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் காலில் வந்து குளிர் தெரியுது. ஃபேஸ்க்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன். அந்த ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும், கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும், அது போட்டிருக்கேன். அது நான் அப்பயும் குளிருது. கண் அதெல்லாம் வந்து சில்னஸ், ரொம்ப சில்லு காற்றெல்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கு.
டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ குளிர் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் சாயந்தரம் போனோம். ஸோ அதனால் ரொம்ப இதாக இருக்குது. ஹாய் கைஸ், நம்ம இப்போ கார்துங்களாவில் இருக்கோம். நம்ம வந்து எனக்கு செகண்ட் டைம் வந்து கார்துங்களா. ஸோ அப்புறம் வந்து நம்ம தமிழ் ஆளுங்களை பார்த்தோம். நம்ம அண்ணா ப்ரோஸ் வீடியோ நம்ம அண்ணா புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு. அப்படி கோயம்புத்தூர் செல்வபுரம் தான். சேனல் பேர் என்ன ப்ரோ? மிஸ்டர் பேஷன். ஓகே சூப்பர். நான் ட்ரிப் டு எக்ஸ். எங்க சேனல் ட்ரிப் டு எக்ஸ். ட்ரிப் டு எக்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி வேற லெவல். எங்க பார்த்தா தமிழ்ல தான். எங்க போனா தமிழ்ல இருந்தா வேற லெவல். தமிழானா ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பீலமேடு, நான் அரசு. நீங்க தனியா சொல்ல வந்தீங்க. இவரும் நம்ம தமிழ் தான். அவரும் எங்க போனா நம்ம யாருக்குள்ளாலே நம்மளுதான். ரொம்ப க்ரௌடா இருக்கு காய்ஸ். நம்ம பாய்ண்ணா. பாய். பார்ப்போம். ரோடு இறக்கம் தான், ஆஃப் ரோடு தான். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து இப்போ நம்ம ஊருக்காரங்களை கடத்துக்குள்ள வர முன்னாடி வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருந்தேன். இப்போ நம்ம ஊருக்காரங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், அல்டிமேட்டு ஹை ஆல்டிடியூடில் இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே போயிடலாம். எங்கேயாச்சும் கடை இருந்துச்சுன்னா அங்கே நிறுத்திட்டு வெயிட் பண்ணலான்னு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேர் ஊட்டி பாய்ஸ் 2 பேர் டேக் அடிச்சுட்டு வேறு லெவல் பண்ண போகிறோம். துத்துக்கு போயிட்டு துத்துக்கு வந்து டேங்க் அங்கே கீழே அங்கே மணாலி வரையா வந்து வாஷ் பண்ண போகிறோம். காய்ஸ், இங்கே ஃபுல்லாக பனியாக இருக்குது. நாங்கள் எப்படியும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன் காய்ஸ். பனியை தொட்டு பார்த்ததே இல்லை. கடையில் நிற்கிறேன். கடையில் வந்து டீ சாப்பிட்றோம். வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இன்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு. பார்ப்போம். நிறைய பண்ணிருக்கு. வேற லெவல் வியூ கைஸ், வேற லெவல் வியூ, செம்மையா இருக்கு. பார்த்தீங்கன்னா பனிமலை எல்லாம் உருகுது போல. பனி கையில் சொல்றதுக்கு வந்து ராஜா எங்கேயும் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடுறேன் ராஜா. நான் எனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். என் பேர் இனிமேல் ராவன். ஆக்சுவலாக இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பேர் வச்சுருந்தேன்னா பெசான்னு வச்சுருந்தேன். பெசா வந்து என்னோட எக்ஸு. ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது 20ஆம் தேதி. ஆனால் நான் வந்து கரெக்டாக கல்யாணம் ஆகிற டைமில் நான் டிஎல் கேமரா மாதிரி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு மேலே பண்ணிட்டேன். வேற லெவல் டிஎல் கேமரா வண்டி எடுத்துகிட்டு மேலே சொல்லிட்டேன். இனிமேலும் இந்த வண்டி முக்கியமாக அவன் முக்கியமாக இந்த பார்க்குறப்ப எனக்கு இந்த வண்டி தான் முக்கியமாக எனக்கு படுது. ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. பாதியில் விட்டுட்டு போனவன் பேரை வைக்கிறத விட ராவன் சொல்லி வைக்கலான்ட்டு. ராவன் இனிமேல் என் பேர் ராவன். கண்டிப்பாக என்ன சீக்கிரமாக வீட்டில் வந்து இடத்துல பார்க்க காமிச்சு அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் சேர்த்துனா போதும். அதுவே ரோடு நடுக்காடு
இடத்துக்கு வரணும்னு எனக்கு எவ்வளோ நாள் கனவு தெரியுங்களா, ஒரு ப்ளேஸ். எனக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் ஏன் வரணும், எதுக்கு வரணும்லாம் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து எனக்கு இந்த இடம் நிறைய சொல்லிக் கொடுக்கும் நான் நம்பினேன், அப்பயே நம்பினேன். நான் தனிமையை சொல்லிக் கொடுக்கும், நிறைய மக்களோட பேசுறது சொல்லிக் கொடுக்கும், நான் நிறைய விஷயத்தை நான் நம்பினேன் நான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த இடம் எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்துட்ருக்கு. இதை விட பெரிய ரீசன் தேவையில்ல லடாக்குங்கிறது. நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் ஓட்டி நெக்ஸ்ட் எனக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு கிராஸ் கண்ட்ரிலாம் அடிக்கணும்னு தோணுது. நாடாக சுற்றணும்னு தான் எனக்கு தோணுது. அவங்க அனுபவம் வாழ்க்கைங்கிறது அனுபவத்தை சேகரிக்கிறது தானே. சும்மா ஆஃபீஸ்க்கு வீட்டில் உட்காந்துட்டு மொபைல் நோடி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் தான் இருக்கேன், யாருமே இல்லை ரோட்டில். எனக்கு என்ன ஆனாலும் யாரும் வரமாட்டாங்க, எதுவுமே இல்லை. எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. தண்ணிக்கே நான் இந்த வண்டி நானே காலில் வச்சுட்டு அந்த பாருங்க. கொடி பறக்குதா. ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் புலு வந்திருக்கோம். ஸோ நார்த் புலு, வி ரீச் நார்த் புலு. ஐ வாண்ட் எனி டீ கடை, தெர் இஸ் எனி டீ கடை. ஆல்டிடியூடு கம்மி தான், 16,000 தான். அப்பா மவுண்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. ஹே கைஸ், இப்போ என்னாச்சுன்னா வந்து நார்த் புலூவில் வந்து நம்ம வண்டி பார்க் பண்ணுறப்போ நம்மளுடைய கிளச் கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு. ஸ்பேர்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டேன்னா, என் கூட வந்தவங்களோட பேக்லேயே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் எக்ஸ்பல்ஸ் 200 கிளச் கேபிள் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து தெய்வம் மாதிரி மகாராஷ்டிராவிலேருந்து 2 ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. அவர் பேர் சைலேஷ், அப்புறம் சச்சின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அங்கே மும்பையில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க போல். ஸோ வந்து என்கிட்ட கேட்டு என்ன ஏது, அவரும் எக்ஸ்பல்ஸ் தான் வச்சுருந்தார். ஒருத்தர் எக்ஸ்பல்ஸ் வச்சுருந்தார், இன்னொருத்தர் வந்து டியூக் 250 வந்திருந்தார். என்ன ஏதுன்னு கேட்குறப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸை பார்த்துட்டு வந்து பேசினார். ஏன்னா அந்த ஒரு டைமிங்கில் போன 2 எக்ஸ்பல்ஸில் ஒன்று என்னோடது, இன்னொன்று அவரோடது. ஸோ பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்குறப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளச் கேபிள் கட் ஆகிடுச்சு, என்னோடய கிளச் கேபிள் இன்னொரு பேக்கில் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ என்கிட்ட இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொடனே அவர் ஸ்பேர் கிளச் கேபிள் வந்து ஒன்று வச்சுருந்தார். அது வந்து இத்தனைக்கு பல்சர் 150 அதை வந்து நம்ம வண்டியில் போட்டு நம்ம வந்து ரைட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து எங்கே பாசிபிள்னால் வந்து ரைடர்ஸ் மத்தியில் பாசிபிள். யார் என்னன்னு கூட கேட்காம உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் ரைடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ அவருக்கு வந்து நான் இந்த டைமில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நடக்கிறது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ until then, bye guys.